டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல் அப்படிங்கிறத ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்க சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், த கவர்மெண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ், த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஜாப் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 34 வேக்கன்சிஸ் கிட்ட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாபை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா, ப்ராஜெக்ட் இன்ஜினியர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியில் எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து 34. இதில் வந்து அந்த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் எதில் வர்றீங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் பிஇ பிடெக் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இன்ஜினியரிங் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் வித் 55% மார்க்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அது ஃபஸ்ட் கிளாஸ் இருக்கணும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் C++, ஜாவா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ஸ், ஸோ டாக்குமெண்டேஷன்ஸ், பைத்தான் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜை பொறுத்தளவில் வந்து 1/1/2024 ஒரு 32 வயதுக்கு உள்ளே இருக்கிற கேண்டிடேட் மட்டும்தான் இருக்குது அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. சில ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே பார்க்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட் 1 engineers will be engaged initially the period of 3 years which may be extended the maximum for வந்து 4 years. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் 3 years வந்து சொல்லியிருக்காங்க. இட் மேபி வந்து 4 years வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இயர் வைஸாக பார்த்தீங்கன்னா அவங்க சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் 40,000, செகண்ட் இயரில் 45, தேர்ட் இயரில் 50, ஃபோர்த் இயரில் 55. ஸோ இயருக்கு 5,000 இன்க்ரிமெண்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து கன்சால்டேட் ரெனிமரேஷன் வந்து பர் மந்த் வந்து ஏரியா ஆஃப் அலவன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமரில் அதாவது வந்து தோஸ் கேண்டிடேட் ஹூ வில் பி போஸ்ட் த வேரியஸ் சைட்ஸ் அண்ட் கஸ்டமர் லொக்கேஷன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 12,000 பர் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து அவங்களே வந்து போட்டு கொடுத்துறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள். அதாவது ஏஜை பொறுத்தளவில் த ஏஜ் ஷுட் நாட் மோர் தென் 32 இயர்ஸ் ஃபார் த ஜென்ரல் கேட்டகரிஸ். ஸோ அதாவது 32 வயதுக்கு உள்ளதாக இருக்கணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது. SC/STயை பொறுத்தளவில் 3 to 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேன் கேட்டகரிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்துருந்தால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிடெக் முடித்து 4 இயர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வித் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங், கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஓரியன்டான ஜாப் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதர் தென் கோர் ரிலவெண்டடாக வந்து யாருமே அப்ளை பண்ண முடியாது. சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ யூஜிசி, ஏஐசிடி யூஜிசி நாம் படி பார்த்திங்கன்னா இவங்க வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கணும் ஒரு ரெகக்னைசேஷன் யூனிவர்சிட்டிலேருந்து. அது மாதிரி 55% வந்து மினிமம் வந்து ஸ்கோர் பண்ணி ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சிஜிபி கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது பொருந்தும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவில் அவங்க கரெக்டாகவே மென்ஷன் பண்ணிட்டேன்னா கேண்டிடேட் ஷுட் பாஸஸ் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு C++, ஜாவா, சாஃப்ட்வேர் டெஸ்டிங், டாக்குமெண்டேஷன், பைத்தானில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெலவெண்டடாக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மென்ஷன் பண்ணிக்கூட அந்த கேண்டிடேட் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் ரெலவெண்டட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 இயர்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து இதுக்கு வந்து நாட் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தளவில்
கேண்டிடேட் ஷுட் மீட் த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஸ்பெசிஃபை த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இந்த செலக்ட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 85% வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. 15% வந்து இன்டர்வியூவில் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் 1:5 ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆள் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 14/2/2024 ஸ்டார்ட் ஆகி 1/3/2024 முடியுது. மார்ச்சோடு தான் இதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ த லாஸ்ட் டேட் ஃபார் த அப்ளிகேஷன் சப்மிஷன் 1/3/2024. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா இதுக்கு வந்து அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து ₹472 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டியோட வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, எந்த ஃபீஸ் நம்ம வந்து கட்ட தேவையில்லை. இதுக்கு வந்து எஸ்பிஐ உடைய ஆன்லைன் பெட்ரோலில் போய்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் ஒன்றுமே அதுலேயும் டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 9 விதமான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி இந்த மாதிரி இருக்க மார்க் ஷீட் வந்து ப்ரூஃப் ஃபார் டேட் ஆஃப் பர்த் கொடுப்பீங்க. +2 மார்க் ஷீட்டு, ஃபைனல் டிகிரி ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு அது ஒன்று, சிஜிபிஐயோட இருக்கிற கன்சல்டேட் மார்க் ஷீட்டு, எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட் இருந்தால் அவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மற்றும் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கனால அவங்க வந்து கரண்ட் எம்ப்ளாயராக இருந்தால் அவங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அப்புறம் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒர்க்கிங்கில் கவர்மெண்ட்டில் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்க வந்து அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கன்சர்ன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன்லேருந்து வாங்குகிற மாதிரி இருக்கும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இதை நீங்கள் எல்லாமே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்தியன் நேஷ்னல்ஸில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபை பொறுத்தளவில் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வித்தவுட் வந்து ஃபீ பேமெண்ட், அதாவது எக்ஸப்ட் எஸ்சி/எஸ்டியை தவிர வந்து வேறு யாரும் வந்து ஃபீஸ் இல்லாமல் பே பண்ண முடியாது. ஸோ அப்படி பண்ணாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துங்க. இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து 1/3/2024 நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஏதாவது ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன்னா கீழே வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இமெயில் பண்ணி அவங்களோட கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.